நம்ம படிக்கும்போது ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் இருந்துச்சு. இப்ப அந்த பெர்ஃபெக்ட்னஸ் இல்ல. லெத்தாஜிக்கா இருக்காங்க ஸ்டூடண்ட்ஸ். நம்மள யாரு கேட்க போறாங்க? அடிக்க போறாங்களா? திட்ட போறாங்களா? யாரும் நம்மள எதுவும் சொல்ல போறதில்ல. நான் டீச்சர்ஸ் என்ன மாறிட்டாங்கன்னு கேட்டேன். டீச்சர்ஸ் என்ன மாறிட்டாங்கன்னா, அத கேள்வியா கேட்க மாட்டேங்கிறாங்க. "ஏன் நீ பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டேங்கிற? ஸ்கூலுக்கு சீக்கிரம் வரணும். நீங்க இந்த மாரிலாம் இருந்தீங்கன்னா, உங்க குரோத் நல்லா இருக்கும். ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் குடுங்க. ஒரு டைம் குடுங்க. எல்லாத்துக்குமே குடுங்க." அப்படின்னு நம்ம சொல்றத ஸ்டூடண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அத டீச்சர்ஸும் சொல்லிக் குடுக்க மாட்டேங்கிறாங்க. "நீ வந்தா போதும், படிச்சா போதும், இருந்தா போதும்." இப்படிதான் சொல்றாங்க. இப்போ நாங்கள் படிக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பயமும் மரியாதையும் வச்சுருந்தோம் டீச்சர் மேலே. அதனால அவங்க கிட்ட நாங்கள் சரியான முறையில் நாங்கள் பயணித்தோம். ஆனால் இப்போ இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கேஷுவலாக அவங்க கூட பழகுறனால இது அவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவங்க சில விஷயங்களை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. 2K கிட்ஸ் தானே எல்லாமே ரொம்ப ஜாலியாக போகிறாங்க. ஸ்கூல் போகிற மாதிரி போல தேட்டர் போகிற மாதிரி தானே போகிறாங்க எல்லாமே. அப்போ இருந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இப்போ இல்லைன்னு எனக்கு தோணுது சார். ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப திட்டுறது, அந்த சூழல் இப்போ இல்லாததுனால பசங்கள்கிட்ட இந்த பயம் இல்லை, படிக்கணுங்கிற அந்த எண்ணமே இல்லைன்னு எனக்கு தோணுது. சிட்டா இல்லாததுக்கு இன்னைக்கு காரணம் நீங்களா அவங்களான்னு கேட்குறேன். அவங்க தான் சார். அவங்க மேபி அவங்ககிட்ட கேட்போம். நான் பள்ளி ஆசிரியராகவும் இருந்திருக்கேன், கல்லூரி ஆசிரியராகவும் இருந்திருக்கேன், இப்போ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கேன். பள்ளிக்கூடத்தில் இவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய பேரண்ட்ஸ் சைடில் இருக்குன்னா, ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ரேங்க் கார்டை நாங்கள் காட்டினோம்னா அதில் வாங்கினது அவங்களுக்கு மார்க் அவங்க பிள்ளைங்க குறைவாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஆதங்கம் வரும். ஆனால் அந்த ஆதங்கத்தை தாண்டி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சார் இவனை வந்து எப்படியாவது படிக்க வச்சிருங்க சார், ஆனால் காலுக்கு கீழே அடிக்க சார்பாங்க. அவங்க என்ன வேணாலும் போட்டு அடிப்பாங்க. இதே ஒரு பேரண்டா அவங்க ஒரு குழந்தைய உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை சொல்லுவாங்க, 2வது தடவை சொல்லுவாங்க, 3வது தடவை பளிச்சுன்னு மண்டையில் விடும். இதான் நடக்குது வீட்லையும். இதே வேலையை ஒரு டீச்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் என்னைக்கு ஒரு ஆசிரியர் கம்பு கையிலேருந்து நீங்கள் கம்பை பிடுங்குனீங்களோ அன்னையிலேருந்து தான் இந்த சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு. கம்பு அடிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, பயமுறுத்துறதுக்காக, அவனை கண்டிப்புக்கு உண்டாக்குறதுக்காக, ஆசிரியர் மேலே ஒரு மரியாதை அவனுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் கம்பு ஒரு காரணம் சார். எல்லா பேரண்ட்ஸும் உட்காந்துருக்காங்கல்ல, ஒருத்தராவது பள்ளிக்கூடத்தில் அடி வாங்காம அந்த பேரண்ட்ஸ் யாருன்னு கை தூக்க முடியுமா? என்னோட டீச்சர் நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு. இப்போ இருக்கிற டீச்சர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அடாப்டிவ் ஸ்கில்ஸ் இல்லையோ, அந்த குளோபலைசேஷன் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோங்கிறதா என்னோட கொஷின். ஆக்சுவலாக இன்டர்நெட் வளர்ந்துருக்கு, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, எல்லாமே வளர்ந்துருக்கு. என்னோட பையனை வந்து என் டீச்சர் வந்து எனக்கு சொல்கிறது என்னென்னா, மொபைல் ஃபோனை அனுப்பி வைக்க சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இது ஒரு சுச்சுவேஷன் சேஞ்ச். அன்றைக்கி 25 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் கிடையாது, இன்றைக்கி இருக்குது. இந்த ட்ரெண்டை பழகிறதுக்கு டீச்சர்ஸ் வந்து என்ன அவேர்னஸை வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ ஒரு டீச்சரை பார்த்தா அட்மையர் பண்ணுவோம். ஏன்னா அவர்கிட்ட போனால் இஸ் அ நாலேஜபிள் பர்சன், he will give some knowledge to the parent also. பட் இப்போ இருக்கிற டீச்சர்ஸ் வந்து அவங்களே இன்னும் அப்ஸ்கில் ஆகணுங்கிறது